கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள், எதிர்பாராத விஷயங்கள், நடக்கக்கூடாதுங்கிறது இல்லை, எல்லாமே கலந்து நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஸோ அதன் அடிப்படையாக வைத்து சந்தோஷமான காரியம் நடக்கும் பொழுது ஆண்டவர் துதி செலுத்துவதும், துக்கமான எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் பொழுது ஐயோ எப்படி ஆயிடுச்சு, அப்படி என்ன ஆண்டவரே அப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. சில நேரத்தில் நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் தாண்டி நம்ம இன்றைக்கி நடக்கணும்னு எதிர்பார்க்குற விஷயங்கள் 2 நாள் கழித்து நடக்கும் பொழுது என்ன ஆண்டவர் அப்படி பண்ணிட்டீங்க, 2 நாள் முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அது கரெக்டான டைம் அதை தான். அப்படி சூழ்நிலைக்கு தகுந்தது போல் நம்ம மாறிக்கொள்ள சரியில்லை. எக்காலத்திலும் கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிக்கணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். தாவீது ராஜா அவருடைய வாழ்க்கையில் அப்படி தான் சில சம்பவம் நடக்கும் பொழுது அது அடிப்படையாக வைத்து அந்த சம்பவத்தை முக்கியத்துவப்படுத்தி எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் அதில் தேவன் என்ன கிருபை செஞ்சார், அவர் செய்ததான் அவர் அதை சொல்லி துதிக்கிறார். இந்த வசனமும் சொல்லியிருப்பார் இல்லையா, கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அது கூட எப்போ சொல்கிறார் அப்படின்னா, அவர் சவுலுக்கு பயந்து அங்கிட்டு இங்கிட்டு ஓடும்போது பெலிஸ்தியர் நாட்டில் போயிடார். அகிமலைக்கு ராஜா இருக்கிறனால வேற ஒரு ராஜா நினைக்கிறேன், அவன்கிட்ட போய் மக்கள் அப்போ எல்லாம் பிடிச்சிடுறாங்க, தாவீதை பிடிச்சி நிப்பாட்டுறாங்க. அப்போ தாடியெல்லாம் இருக்குது. அப்போ அந்த ராஜா எல்லாம் பேசுகிறாங்க, இவன் தானே நம்ம கோலியாத்தை கொலை செஞ்சான், இந்த தாவீது தானே, இந்த தாவீது குறித்து தானே பாட்டு பண்ணாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 அப்படின்னு உடனே ஆமாம் இவன் தான் அவன். அப்போ கண்டிப்பாக கொலை பண்ணிடுவாங்க. என்னைக்கா இருந்தாலும் இவன் நமக்கு த்ரெட்டு தான், ஆபத்து உண்டாக்குறவன் தான். அப்போது தாவீது திடீர்னு ஒரு எண்ணம் தாடியில் இந்த எச்சபடி ஒழுகிற மாதிரி பண்ணிக்கிட்டு போய் அந்த தூணை பிடிச்சி சுரண்டுற மாதிரி பைத்தியம் பித்து கொடுத்தவனை போல் செய்கிறார். அப்போ அவங்க பார்த்து கண்டுபிடிச்சிடலாம்ல, என்னமோ செஞ்சு கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஐயோ, அப்போ ராஜா கேட்குறேன், என்னடா போய் பைத்தியத்தை கொடுத்துறீங்க, என்னை என்ன நினைக்கிறீங்க, என்னை அவமானப்படுத்துறீங்களா அப்படின்னு தாவீது துரத்தி விட்றாங்க. அப்போ தாவீது வரும்பொழுது இதை சொல்லி பாடுறாரு. அப்போது அந்த நேரத்தில் என்னடா இவ்வளோ பெரிய ராஜா, நான் இவ்வளோ பெரிய ஆள், எனக்கு எப்படி கேவலமான சூழ்நிலை வந்துருச்சு, இந்த பைத்தியம் போல் நடிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. அந்த சூழ்நிலையை முக்கியத்துவப்படுத்தாமல் அந்த நேரத்தில் என் உயிரை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் இந்த ஐடியாவை கொடுத்தாருல, என் உயிரை காப்பாற்றினார்ல அப்படின்னு நான் சந்தோஷமாக என்ன பண்ண தூக்கி செலுத்துகிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ சம்பவம் நடந்தாலும் அதில் நடக்கிற ஒரு விஷயத்தை முக்கியத்துவப்படுத்தாமல் அதில் தேவன் என்ன செஞ்சார், அவ்வளோ சுகவீனம் வரும் பொழுதும் அதுலேயும் ஆண்டவர் என்ன உயிரோட வச்சிருக்கிறாரே, இவ்வளோ விஷயம் செய்ய வச்சிருக்கிறாரு, அப்போ தேவன் என்ன செய்தார் அதை நினச்சி பார்த்து நம்ம துதிக்கும் பொழுது கண்டிப்பாக அநேக காரியங்கள் இருக்குது. நம்ம துதிப்போம். இன்னும் ஒரு பாடலை கூட நம்ம பாடலாம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன், காத்திரேன் கருத்தாக வலுவாமல் என்னை உமக்காக என்று சொல்லி பாடலை எனக்கு தெரிந்த பாடல் தான். மகிழ்ச்சியோடு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் உமக்கு துதி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களை காத்தீர், வலுவாமல் எங்களை நடத்தினீர், எங்களோடு கூட இருந்தீர். நீர் வாக்கு பண்ணது போல உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் உங்களோடு இருப்பேன்னு சொன்னீங்க, அதே போல் இருந்து நடத்துறீங்க. சந்தோஷமாக அந்த பாடலை பாடலாம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. காத்தீரே கருத்தாக வலுவாமல் என்னை உமக்காக, காத்தீரே கருத்தாக வலுவாமல் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக, கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் துதித்திடுவேன். வல்லவான ஞான
ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் அழைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லை யாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் அறுத்தீரே, அல்லல் யாவும் அறுத்தீரே. அலையும் என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் பாத்திரம் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் பாத்திரம் இன்றும் நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். அம்புவியாவையும் படைத்தீரே, அம்பரவுந்தன் வாக்காலே படைத்தீரே. அம்பரவுந்தன் எம்பரா எல்லாம் ஈந்தீரே, எம்பரா எல்லாம் ஈந்தீரே. நம்பினோர் கொந்தன் தயவாலே ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும். கண்ணின் மணி போல் காத்திரு எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணலே ஒன்றன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே ஒன்றன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீர்தானே, மன்னாயமக்கும் நீர்தானே. எந்நாளும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா இடுவேன். தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே. தேவனே உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவானே உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தீதணுகாதும் மறைவினிலே, தீதணுகாதும் மறைவினிலே பேடியும் மதடி தங்கிடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா என்றும். அல்லேலூயா ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரமே துதியே துதித்திடுவே. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அள்ளும் பகலும் நித்தியமாய், அள்ளும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா. நாம் இன்னொரு பாடலை கூட பாடலாம். கவலை கொள்ளாதிருங்கள், உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை முடிப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள். இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழிய நாட்களில் அந்த அநேக வார்த்தைகள் மத்திய சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 6ஆம் அதிகாரத்தில் ஒரு 10-12 வசனங்களில் தொடர்ந்து சொல்கிறார், கவலைப்படாதீங்க, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம், கவலைப்படாதீங்க, ஆகாயத்தை பறவைகளை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அவங்கெல்லாம் விதைக்கிறதில்ல சேர்க்கறதில்ல, ஒவ்வொரு வேலைக்கும் சாப்பாடு தேடணும், உங்கள் பரமபிதா அவளை போஷிக்கிறார். நீங்கள் அப்படி இல்லை, நம்ம சேர்த்து வைக்கணும் இல்லையா, ஒரு வேலைக்கும் உணவு தேடி போல் பொருட்கள்லாம் வாங்கி நம்ம சேகரித்து வைக்கிறோம், விதைக்கிறோம், அறுக்கிறோம், களஞ்சியத்தில் சேர்க்கிறோம், செய்கிறோம். அப்படி இருக்கிறப்ப அதுவே கவலைப்படாமல் இருக்கும் பொழுது, ஆண்டவரை நம்பி இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படுற அப்படின்ட்டு இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அஞ்ஞானிகள் தான் நாடி தேடுறாங்க, ஆண்டவர்களை போஷிப்பார் சொல்லி இன்றைக்குமே அநேக இடத்துல நம்ம கவலை பார்த்திங்கன்னா, அதிகமான கவலை எதுக்கு இருக்குது, ஆண்டவர் வருவாரா மாட்டாரா அப்படிலாம் கவலை இல்லை. நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணார், வருவார் அப்படின்னு. பரலோகத்துக்கு போக மாட்டாமா, இல்லை நிச்சயமாக அவர் அவங்களை கூட்டிகிட்டு போ, அப்போலாம் நிச்சயமாக. அப்போ இதுதான் கவலையாக இருக்கிறோம். என்ன பண்ண போகிறோம், வாழ்க்கையில் வீடு வாங்க போகிறோமா, படிப்பு என்ன போகுது, குழந்தைங்க என்ன கல்யாணம் பண்ண போகிறோம், எப்படியா பண்ண போகிறோம், என்ன இந்த போல் உலகப்பிரமான உணவு உடை இருக்க இடம், இந்த கவலை தான் அதிகமாகவே இருக்குது எல்லாத்துக்குமே. ஆனால் ஏசு அப்பே நம்ம சொல்லிட்டார், இல்லை அதுக்கு கவலைப்படாதீங்க, ஆண்டவர்களுக்கு தேவையானது என்ன பண்ணுவார், செய்வார். ஸோ மற்ற விஷயங்களில் நீங்கள் பாருங்கள் சொன்னார். அதே போல் நம்மளும் இதுக்காக கவலைப்படாமல் ஆண்டவர் நடத்துவார், நம்முடைய அப்பா நம்மோடு கூட இருக்கிறான்னு சொல்லி நம்ம மகிழ்ச்சியோடு கூட அவர் விசுவாசித்து இந்த பாடலை கூட பாடலாம். கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள். உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம். உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள். பறக்கும் பறவைகள் பாருங்கள், விதைப்பதில்லை அறுப்பதில்லை. பறக்கும் பறவைகள் பாருங்கள், விதைப்பதில்லை அறுப்பதில்லை. பரமபிதா ஊட்டுகிறார், மறப்பாரோ மகனே உன்னை. பரமபிதா ஊட்டுகிறார், மறப்பாரோ மகளே உன்னை. உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம். உயிர் வாழ உயிர் வாழ எதை உண்போம், நம் உடல் மூட. இன்று கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள்,
கவலைப்படுவதினால் நமது உயரத்திலே கவலைப்படுவதினால் நமது உயரத்திலே ஒரு முழம் கூட்ட முடியுமாம், புது பலன் பெறவும் கூடுமாம். ஒரு முழம் கூட்ட முடியுமாம், புது பலன் பெறவும் கூடுமா. உயிர் வாழ இதை உண்போம் நம் உடல் மூட. உயிர் வாழ இதை உண்போம் உடல் மூட. இதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். நாளைய தினம் குறித்து நம்பிக்கை இழக்காதே, நாளைய தினம் குறித்து நம்பிக்கை இழக்காதே. நாளைக்கு வழி பிறக்கும், நீ இன்றைக்கு நன்றி சொல்லு. நாளைக்கு வழி பிறக்கும், நீ இன்றைக்கு நன்றி சொல்லு. உயிர் வாழ எதை உண்போம் உடல் மூட, எதை உடுப்போம் உயிர் வாழ. எதை உண்போம் நம் உடல் மூட என்று கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளா. தகப்பனின் விருப்பத்தையும் அவரின் ஆட்சியையும், தகப்பனின் விருப்பத்தையும் அவரின் ஆட்சியையும் தேடுவோம். முதலாவது நம் தேவைகளை சந்திப்பார். தேடுவோம் முதலாவது நம் தேவைகளை சந்திப்பார். உயிர் வாழ எதை உண்போம் உடல் மூட. உயிர் வாழ எதை உண்போம் உடல் மூட. எதை உண்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். ஓ கவலை கொள்ளாதிருங்கள். காட்டு மலர்கள் கவனியுங்கள், உழைப்பதில்லை நூற்பதில்லை. காட்டு மலர்கள் கவனியுங்கள், உழைப்பதில்லை நூற்பதில்லை. உடுத்துகிறார் நம் தகப்பன், உனக்கு அவர் அதிகம் செய்வார். உடுத்துகிறார் நம் தகப்பன், உனக்கும் செய்வார் அதிகம் செய்வார். உயிர் வாழ எதை உண்போம் உடல் மூட. ஓ உயிர் வாழ உடல் மூட. எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள். எதை குறித்தும் கவலை கொள்ளாதிருங்கள், இதற்கும் கவலை கொள்ளாதிருங்கள். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறதா, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரத்தோட கூட விண்ணப்பத்தை அவருக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ ஆண்டவரோடு அதை நீங்கள் பேசுங்க, உறவாடுங்க, ஷேர் பண்ணுங்க. அவர் தமது சித்தத்தை எல்லாவற்றிலும் செய்வார். இந்த வசனம் அனைவரும் சொல்லி கேள்வி போட்ட மூடப்பான இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும்னா என்ன அர்த்தம்? இல்லை, என்ன அர்த்தம் கூட கொடுக்கப்படும்னா?
கூட கொடுக்கப்படுன்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷில் பார்க்குறீங்களா? நான் சொன்னேன் இங்கிலீஷில் எப்படி வரும்? Seek unto the kingdom of God and all these things are added unto you. இப்போ நான் சொல்லுவேன் இல்லையா, நீங்கள் இப்போ கடைக்கு எங்கே போனேன்? கடைக்கு போனேன். யார் கூட போனேன்? இவங்க கூட தான் போனேன். அவன் கூடன்னா அந்த நிறையா இல்லை, அந்த மீனில் தான் அந்த ஒரிஜினல். என்னென்னா இவைகளோடு கூட. அப்போ முதலாவது தேவ ராஜ்யத்தின் எதையும் தேடுங்கள். அப்போ நீங்கள் தேடும் பொழுது, ஆண்டவரை தேடும் பொழுது அவரை அதோடு கூட என்ன, அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார், அவருடைய நோக்கத்தை அதோடு கூட என்ன பண்ணுவார், அவர்கள் எல்லாவற்றையும் கொடுப்பார். அந்த அர்த்தம் தான் ஆடட் அன்டு யூ. நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் என்ன வரும்? நம்ம தேவையை சந்திப்பார், நடத்துவார், விசாரிப்பார், இதெல்லாம் அதோடு வரும். ஆனால் இப்போ என்ன, நிறையா கொடுப்பாரு. அதனால் இவைகள் கிடைக்கணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ண, நிறைய நேரத்தில் ஆண்டவரை தேடுறாங்க. பார்த்தீங்களா, ஆண்டவரை தேடணும்னா நிறையா கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆண்டவரை தேடுங்க. அப்போ இது கிடைக்கணுன்றதுக்காக என்ன நிறைய பேர் நம்ம ஆண்டவரை தேடுறாங்க. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவைகளுக்காக ஆண்டவரை தேடும் பொழுது இவைகள் நிறையா வரும் பொழுது என்ன செஞ்சுருவாங்கன்னா, ஆண்டவரை தேட விட்டுருவாங்க. அதான் கிடச்சிருச்சே. இப்போ சில பேர்லாம் நிறையா மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படின்னு எக்ஸாம் வரையும் படிப்பாங்க. எக்ஸாம் முடிஞ்சோடனே புக் என்ன ஆயிரும், தூக்கி போட்டு கொளுத்தி எழுதிட வேண்டியது. அவ்வளோ. அப்போ அதுதான் எக்ஸாம் முடிஞ்சு போச்சே, அதான் மார்க் வாங்கியாச்சு, பாஸ் ஆயாச்சு, திரும்ப அப்புறம் எதுக்கு நம்ம படிக்கணும்? அந்த நோக்கத்தில் ஆண்டவரை தேடுறாங்க எல்லாரும். ஆண்டவரை தேடினா நல்லா காசு கொடுப்பார், நல்ல வேலை எல்லாம். அங்கே வந்து வந்து பாடிக்கிட்டு ஆண்டவரேன்னு போட்டு அழுது புலம்பி, ஒரு சிலருக்கு எப்படி பண்ணி உயர்ந்து வந்துடுச்சுன்னா அப்புறம் அவங்களுக்கு அந்த வாஞ்சை இல்லை. எப்போது ஆரம்ப நாட்களில் ஆண்டவர் தேடணும் அப்படிங்கிற அந்த வாஞ்சை எல்லாமே கிடைச்சோன்னே இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, இவைகளுக்காக ஆண்டவரை வாஞ்சிக்கிறான். இவைகள்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னாரே, அப்போ ஆண்டவரை தேடினாதான் அதெல்லாம் கிடைக்குமா? அப்போ இதுக்காக ஆண்டவரை தேடினால இதெல்லாம் கிடைச்ச உடனே ஆண்டவரை தேடுறதுக்கு விருப்பம் ஆட்டோமேட்டிக்காகவே வராமல் போயிடுது. ஸோ நமக்கு அதுதான் பிரச்சனை. நம்மளும் நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரை தேடணும் அப்படின்னா, நம்முடைய தேவைகள்லாம் கிடைச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காகவே ஆண்டவரை தேடணுங்கிற எண்ணம் போயிடும், வாஞ்சியும் போயிடும். அப்போ அதுக்காக நம்ம தேடக்கூடாது. ஆண்டவர் அந்த என்ன சார் ரட்சித்திருக்கிறார். நம்மோடு அந்த ஐக்கியம், அந்த உறவு, அவரோடு பேசி அந்த உறவில் வளர்ந்து அவருடைய சித்தத்தை அதை மாத்திரமே செய்யணும். முதலாவது அதை மாத்திரமே நீ தேடு. அவர் என்ன தேவையில் சந்திப்பார், நடத்துவார். அது நடக்குதோ நடக்காமல் போதோ, ஆனால் முதலாவது நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய சித்தத்தையும் நம்ம அறியணும். நம்ம இன்னொரு பாட்டில் கூட நம்ம பாடி கர்த்தர் மகிமை செலுத்தும். ஆண்டவரே, உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏதோ ஒன்று, ஆசையெல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே, தேவையெல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே சொல்லி மகிழ்ச்சியோடு கூட பாடல். நம்முடைய தேவை நீங்கள் தான் ஆண்டவரே, இரட்சகரே. ஆண்டவரே, உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, வேற விருப்பம் இல்லை ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் இந்த பூமியில் அப்பா மனுஷரை போல, உண்மை அறியாத ஜனங்களை போல இந்த அழிந்து போகிற காரியத்தை குறித்தே தேடுகிறோம். தேவையெல்லாம் நீங்க மாத்திரம் தான் ஆண்டவரே. மார்த்தாள் மரியாள் வீட்டில் நீங்க போயிருந்தப்ப மார்த்தாள் பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நீங்க சொன்னீங்களே, மரியாதை பார்த்து தேவையானது ஒன்றே. மரியாள் தனி விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவையானது ஒன்றுதான் ஆண்டவரே, உங்களுடைய சமூகம், உமோட அந்த உறவு, அந்த ஐக்கியம், அதுதான் பிரதானம், அதுதான் முதலாவது. ஒவ்வொரு நாள் நாங்கள் அதை நித்தமும் தேடும் சமூகத்தை நித்தமும் நாடுகள் என்று வாசிக்கிறது. உமோட அந்த உறவிலே வளரணுமே, ஐக்கியத்தில் தேவையெல்லாம் நீங்க தாங்க, ஆசையெல்லாம் நீங்க தாங்க. அப்படி எங்களுடைய வாழ்க்கை இருக்கட்டும். எங்களுடைய வார்த்தையை போல எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இருக்கணும். உம்மை எல்லாம் எனக்கு யாருண்டு, உம்மை
யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் எனக்கு தேவையெல்லாம். ஒவ்வொரு நாளும் தேவையெல்லாம் நீர்தானே. இதய கண்மலை, இதய கண்மலை நீர்தானையா. உரிய பங்கும் நீர்தானையா. இதய கண்மலை நீர்தானையா. உரிய பங்கும் நீர்தானையா. இப்போதும் உம்மோடு இருக்கின்றேன். வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர். எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன். வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இயேசுநாதா, நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம். இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் எனக்கு தேவையெல்லாம். எப்போதும் தேவையெல்லாம் நீதான். உம்மோடு வாழ்வதின் பாக்கியம், உம்மோடு வாழ்வது என் பாக்கியம். நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம். நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறீர். முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். உமது விருப்பம் போல் நடத்துகிறீர். முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம். இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம். இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே.
வாழும் நாட்கள் எல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன். உலகில் வாழும் நாட்கள் எல்லாம் உமது செயல்கள் உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மை நம்பி வாழ்ந்திருப்பேன். உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மை நம்பி உலகில் வாழும் நாட்கள் எல்லாம் ஆண்டவரே உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன். ஆண்டவரே, அநேக விசுவாசிகளை பார்க்கும் பொழுது அதிகமாக சொல்ற விஷயங்கள், ஆண்டவர் எங்களுக்கு இதை என்ன செய்யலை, அதை செய்யலை, என் பிள்ளை எப்படி இருக்கிறா, என்னவும் செய்யலையே, அதிகமான நேரம் அதை நிறத்தையே சொல்றாங்க, அதை நினைச்சு அழுகுறாங்க, இதை பண்ணி அழுகுறாங்க. ஆனா ரொம்ப ஒரு சிலர் தான் அவங்க சந்திக்கும் பொழுது, ஆண்டவர் என்னங்க குறை வச்சிருக்கிறாரு, இதை செஞ்சிருக்கிறார், அதை செஞ்சிருக்கிறார், ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி அவங்க மகிழ்ந்து, நாங்களும் மகிழ்ச்சியா நாங்களும் எங்களுடைய சாட்சிகளை சொல்லி, ஆண்டவர் இப்பெல்லாம் எங்களுக்கு செஞ்சாரு. ரொம்ப ஒரு சிலர் தான் விரலை விட்டு எண்ணிடலாம். அப்போ அவ்வளோ சிலர் மக்கள் தான் உலகில் வாழ்ற எல்லா நாட்களும் ஆண்டவர் தங்களுக்கு செஞ்ச நன்மைகளை சொல்லி மகிழ்கிறாங்க ஒவ்வொரு நாளும். ஆனால் அதிகமான ஜனங்கள் அவர் செய்யாததை சொல்லி, நடக்காததை சொல்லி, இன்னும் செய்யலை அப்படின்னு புலம்பல் பாட்டும் சர்ச்சில் கூடும்போது அநேகர் பாருங்க வந்து அழுகுறாங்க, ஒப்பாரிக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டால், எங்களுக்கு என்ன நடக்கலைங்க, இந்த பண கஷ்டம் இருக்குங்க, கடன் இருக்குதுங்க, கல்யாணம் ஆகலைங்க, பிள்ளைக்கு இப்படி இருக்குதுங்க, என்ன செய்ய போறேனோ, இதே புலம்பல். பாசிட்ட வந்து புலம்பல், எங்க செவிங்க அங்கே தேடி இங்கே தேடி, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், ஒரே தேடி ஓடுறாங்க, ஆஸ்பத்திரி ஒரு மாதிரி ஓடுறாங்க. காரணம் என்ன? ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி மகிழாம இஸ்ரவேல் மக்களை தான் பண்ணாங்க. ஆண்டவர் அவ்வளோ அற்புதம் செய்தார், பலத்த கைகளோட புறப்பட பண்ணினார். ஆனாலும் அது இல்லை இது இல்லைன்னு முறுமுறுத்தாங்க, அந்த முறுமுறுப்பு. ஆனால் நாம் அப்படி இல்லை, நம்ம புரிஞ்சுக்கணும், ஆண்டவரே எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார். புலம்ப ஆரம்பித்தோம், முறுமுறுக்க ஆரம்பித்தோம்னா ஆண்டு செய்த நன்மைகளை மறந்துடுவோம், அதை குறைச்சிடும். ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், எண்ணி முடியாத நன்மைகளை செய்திருக்கிறார், சொல்லி முடியாத நன்மைகளை செய்திருக்கிறார். நமக்குள்ள நம்ம தனியா இருக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, யாராவது நம்மளை பார்க்க வரும் பொழுது ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி, ஆண்டவர் இப்ப பாடத மாத்தல, ஆண்டவர் நான் உலகில் வாழும் நாட்கள் எல்லாம் மரணம் வரைக்கும் ஆண்டவரே உமது செயல்களை சொல்லி மகிழ்வேன். இல்லாததை சொல்லி புலம்ப மாட்டேன், எல்லாம் சொல்லி அழுவ மாட்டேன். ஆண்டவரே நீங்க இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறீங்க இது வரைக்கும், அதை எங்களுக்கும் பிறருக்கும் சொல்லி ஆண்டவரே நான் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழணும், நான் அதை சொல்லி மகிழன். ஆண்டவரே உலகில் வாழும் நாட்கள் எல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன். உலகில் வாழும் நாட்கள் எல்லாம் உமது செயல், நீ செய்த நன்மைகள். உலகில் வாழும் நாட்கள் எல்லாம் நான் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன். உலகில் வாழும் நாட்கள் எல்லாம் உமது, உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மையை நம்பி வாழ்ந்திருப்பேன். உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மையை நம்பி வாழ்ந்திருப்பேன். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஓ ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, எங்கள் தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் எனக்கு தேவையெல்லாம்
உம்மோடு வாழ்வது என் பாக்கியம். நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம். நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறீர். முடிவிலே மகிமையும் ஏற்றுக்கொள்வீர். உமது விருப்பம் போல் நடத்துகிறீர். முடிவிலே மகிமை ஏற்றுக்கொள்வீர். ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் நீதானையா. தேவையெல்லாம் நீதானையா. ஏசையா ஆசையெல்லாம் நீதானையா. தேவையெல்லாம் ரட்சகரே சுனாதா. தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே சுனாதா. தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா. தேவையெல்லாம் நீர்தானே. ஓ ரட்சகரே இயேசுநாதா. தேவையெல்லாம் நீர்தானே. எனக்கு தேவையெல்லாம் எப்போதும் தேவையெல்லாம் நீர்தானே. என்னாலும் ஆசையெல்லாம் நீர்தானே. தேவையெல்லாம் நீர்தானே. தேவையெல்லாம் நீர்தானே. உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வே. உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன். உலகில் வாழும் நாட்களெல்லாம் ஒவ்வொரு நாளும் உமது செயல்களை சொல்லி மகிழ்வேன். உலகில் வாழும் நாட்களெல்லாம் எல்லாரிடமும் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன். நம்ம எல்லாம் சில வச்சிருப்போம். ஒரு சிலர்ட்டெல்லாம் எதையும் சொல்ல மாட்டோம். ஒரு சிலர்ட்டெல்லாம் சொல்லி அழுதுகிட்டே இருப்போம். அதுக்குன்னு ஒரு 4 பேர் அவங்கள்ட்டலாம் என்னுடைய கவலைகள்லாம் அவங்கள்ட்ட தான் நான் போய் சொல்லி அழுதுருவேன் அப்படின்னு. சிரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம், நம்ம துக்கத்தை சொல்லி அழுகிறதுக்கு ஒரு கூட்டம். அப்படி இல்லை. ஆண்டவர், நான் யார்கிட்டையும் சொல்லி அழுவ மாட்டேன். உங்களுடைய சமூகத்தில் இருப்ப ஆண்டவரே, நீங்கள் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கீங்க. நான் எல்லாரிடமும் நான் பார்க்குற எல்லார்ட்டையும் உமது செயல்களை சொல்லி மகிழ்வேன். அவங்களுக்கு உங்க மேலே விசுவாசம் நம்பிக்கை வரணும். அப்படி நான் சாட்சியாக இருப்பேன். நம்ம புலம்புல சொல்லி அழுவளவு அவங்க நினச்சிக்குவாங்க, இந்த ஆண்டவர் ஏன் தான் இவங்களுக்கு பண்ணவே மாட்டேங்கிறாரோ அப்படின்னு. கர்த்தர் மேலே ஒரு என்ன சொல் ஒரு நல்ல சாட்சி இல்லாமல் அவநம்பிக்கை, ஐயோ ஆண்டவர் ஏதோ தீங்கானவர் போலவும் நமக்கு மட்டும் செய்யாதர் போலவும் அந்த அவங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஒரு வாய்ப்பை நம்ம தரக்கூடாது. எல்லா நபர்கள்ட்டையும் ஆண்டு நன்மைகளை சொல்லி மகிழணும். ஆண்டவர் நல்ல எவ்வளோ நன்மையை செய்திருக்கிறார். ஆண்டவரே, ஏதோ ஒரு சிலரை சூஸ் பண்ணி அவங்கள்ட்ட போய் புலம்புறதில்லை. ஆண்டவரே, அவங்கள்ட்ட போய் அழுது அவங்கள்ட்ட போய் சில நேரத்தில் ரசிக்கப்படாத மக்கள்கிட்ட சொல்லி அழுவோம். அவன் நினைப்பான், எனக்கு ஏன் சாமி எவ்வளோ பரவாயில்ல போல இருக்கா அப்படின்னு. அப்படி இல்லை. ஆண்டவரை பற்றி ஒரு அவநம்பிக்கை, ஒரு விசுவாசம் இல்லாமல் அப்படி நம்ம கெட்ட பேரை உண்டாக்கக்கூடாது. நான் பார்க்குற எல்லார்ட்டையும் ஆண்டவரே உமது செயல்களை சொல்லி மகிழ்வேன். உலகில் வாழும் நாட்கள் எல்லாம் உமது செயல்கள் ஒவ்வொரு நாளும் நான் பார்க்கிறவர்கள் எல்லாம் எல்லார்ட்டையும் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன். ஒரு சிலரிடம் புலம்ப மாட்டேன், உமது செயல்கள் சொல்லிடுவேன். ஒரு சிலரிடம் புலம்ப மாட்டேன், நீ செய்த நன்மைகள் சொல்லிடுவேன். உலகில் வாழும் நாட்கள் எல்லாம் உமது செயல்கள்
என் வாழ்க்கையில நீ செய்த நன்மை ஆயிரம். உலகில் வாழும் நாட்கள் எல்லாம் நீ செய்த நன்மைகள் ஆயிரம். சொல்லி மகிழ்வே உம்மைத்தான் அடைக்கலம், உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே. உம்மையை நம்பி வாழ்ந்திருப்பேன், உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே. உம்மையை நம்பி ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம். ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா, எங்கள் தேவையெல்லாம் நீதானே. ஓஹோ ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. எங்கள் ஆசையெல்லாம் நீதானே, எங்கள் ஏக்கமெல்லாம் நீதானே. எங்கள் தேவையெல்லாம் நீதானே. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க விவரிக்க முடியாது. உலகில் வாழும் நாட்கள் எல்லாம் உமது செயல்கள் சொல்லி நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு. உலகில் வாழும் ஆண்டவரே உமது நன்மைகளை சொல்லிடுவேன். நீ செய்த சொல்லி அடைக்கலம், உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே. உம்மையை நம்பி வாழ்ந்திருப்பேன், உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே. உம்மையை நம்பி வாழ். ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானே. இயேசுவே ஆசையெல்லாம் இயேசுயா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் எங்கள் தேவையெல்லாம். ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. தேவையெல்லாம் நீதானே. தேவையானது ஒன்றுதானே, தேவையானது ஒன்றுதானே. நல்ல பங்கு தெரிந்து கொள்ளணுமே. தேவையெல்லாம் நீதானே, எங்கள் ஆசையெல்லாம் நீதானே. தேவையெல்லாம் நீதானே. தேவையெல்லாம் நீதானே.
ஆண்டவரே, உலகில் வாழும் நாட்கள் எல்லாம் செயல்கள் சொல்லி மகிழ. உலகம் உண்டானது முதல் இவ்வளவோ அதிசயங்களை செய்திருக்கு. வேதத்திலே பார்க்கிற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களை செய்திருக்கு. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் எவ்வளவோ செய்திருக்கு. எங்களுடைய குடும்பத்தை எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்களும் எங்கள் குடும்பமும் உங்களுடைய பார்வையில பட்டதுக்கு ஏமாத்திரம் ஆண்டவரே. ஆனால் எங்கள் குடும்பத்தை எவ்வளவு நன்மையிலே செய்திருக்கிறீங்க. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரே, எங்களை நீர் நினைப்பதற்கும் விசாரிப்பதற்கு நாங்கள் ஏமாத்திரம். ஆனாலும் நீர் எங்களை தெரிந்து கொண்டு இரட்சித்துங்களை கிருபைகளை தந்து வரங்களை தந்து எவ்வளவோ அதிசயங்கள் வாழ்க்கையை செய்திருக்கிறேன் ஆண்டவரே. நீ செய்த அதிசயம் 1000 உண்டு. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் குறைகளையும் முறுமுக்கிறவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நீ செய்த நன்மைகள், நீ செய்த அதிசயம், உம்முடைய சித்தம், உம்முடைய அழைப்பு உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்கு நீங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய அநாதி தீர்மானத்தை, உம்முடைய வருகையை குறித்தும், உம்முடைய சிலுவையை குறித்தும், உம்முடைய அன்பை குறித்தும், உம்முடைய விசாரிப்பு எல்லாவற்றையும் குறித்து நாங்கள் எல்லார்ட்டையும் அதை பேசுறவர்களாக இருக்கணும். எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய இந்த பூலோக வாழ்க்கையை மேன்மையா நினைக்கிறவர்களாய் அல்ல ஆண்டவரே, உண்மையே மேன்மையா நினைக்கிறவர்களாய் சிலுவை குறித்து மேன்மைப்பாட்டலாக இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் பாடுகிறது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கட்டும், எங்களுடைய செயல் அப்படி இருக்கட்டும். வார்த்தையினால மாத்திரமல்ல, உண்மையினாலும் அன்பு கூற கிருபை செய். நீர் பாத்திரர், துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பாத்திரர். எல்லா துதிகன மகிமை எல்லாம் இயேசு ரட்சகர் நாமத்தினாலே உமக்கே ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.